शेषाद्रिवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाच्युतरङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिम् सन्दत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद्विनिसृता। मूणावदि षट्कम् आरध्यायम् शोधनं कर्मज्ञानभक्तिशोधनं तत्त्वत्रयविवेचनं 13, 14, 15 तत्त्वत्रय विशोधனம் 15, 16, 17 கர்மயோக ஞானயோக பக்தியோக விவேச்சனம் அப்படின்னு ரீசர்ச் ஆகையினால கீதை சாராம்சத்தை 12 அத்தியாயத்தில் சொல்லி முதலாவது அத்தியாயத்தாலே சாங்கிய யோகம் கர்மயோகம் ஞான யோகம் சந்நியாச யோகம் அத்தியாத்ம யோகம் இவெல்லாம் ஆத்ம ஞானத்துக்காக வேண்டியது என்று சொல்லி மேலாத்தியாயத்தாலே பக்தி ரூபாபன்னமான ஞானம் வேண்டியதாகினாலே பக்திதான் பகவத் ஞானத்துக்காக பகவத் கிருபாகடாட்சத்துக்காக வேண்டியது என்ற விஷயத்தை என்று சொல்லி மறுபடியும் விட்டு விசோதனம் மேலாத்தியாயத்தில் வேண்டுகிறார். அதுக்கு முன்னாலே மத்தியம ஷட்கத்தில் என்ன சொல்றார்? எங்களுடையான மத்தியம ஷட்க சாரம் என்கிற விஷயத்தை இன்று தெரிந்து நாளைய தினம் 13ஆம் அத்தியாயத்தை பார்க்கலாம். மத்தியம ஷட்க சாரம் 7, 8, 9, 10, 11, 12 அத்தியாயங்களை என்ன சொல்லிட்டு பக்தி யோகத்தை சொல்லிட்டு அதுக்கு முன்னாலே 6ஆம் அத்தியாயத்தில் முடிவில் 47 கீழ்ச்சென்ன யோகியரை காட்டிலும் எந்திரம் ஈடுபட்டிருக்கும் நெஞ்சினால் என்னை அடைவதில் ஆர்வம் உடையவனாய் இவன் என்னை பக்தி பஜிக்கிறானோ அவன் மிகவும் உயர்ந்தவன் என்பது எனது அபிப்பிராயம் என்று கண்ணன் அருளி செய்கிறான். தபசு என மெய்விருத்தி ஈடுபட்டுவது சாமானிய விலகு அறிவு படைத்தான். யாக யஜ்யங்களில் ஈடுபட்டவன் இவர்களை எல்லாரையும் விட ஜீவாத்ம ஜானம் கை புகுந்த ஞான யோகி புரிந்தவன் ஈடுபட்டவன் இவர்களில் எல்லாரையும் விட ஜீவாத்ம ஜானம் கை புகுந்த ஞான யோகி சிறந்தவன். அப்படி 6:46 சொல்லி தபசு காமிய பலத்துக்காக மெய்வருத்தியின் தபசு ஞானி அறிவாளி பல தெய்வங்களை குறித்து ஒவ்வொரு பலனை குறித்த தபசு பண்ணுதலில் அறிவுள்ளவன். கர்மி பலன்களை விரும்பி அதற்கேற்ப புண்ணிய கர்மாக்களை செய்பவன். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் ஜீவாத்மயோகி சிறந்தவன். இப்படி இங்கு சொல்லப்பட்டவர் யாவரையும் விட மேலானவன் பரமாத்ம யோகி பக்தினிஷ்டன் பக்தி யோகத்தில் நிலைத்தவனாய் உயர்த்தி சொல்லுவதை ஸ்வயோகஸ்ய பாரம்யம் என்று ஆளவந்தார் குறிப்பிட்டருளினார். இனி இந்த ஷட்க சங்கிரக ஸ்லோகத்தில் சொல்லப்படும் பகவத் தத்துவ யாத்தாத்மியமாவது என்ன? பகவானே தத்துவம் பகவத் தத்துவம் பரமாத்மா பரம பிராமணிகன வாஸ்து பகவான். பகவான் என்றால் யார்? புருஷோத்தமனான நாராயணனே பகவான் என்னப்படுகிறான். குணபூர்த்தி உள்ளவனே பகவான்.
ஸ்ரீபாஷ்யத்தில் முததிகரணத்தில் பாஷ்யத்தில் பிரம்மசப்தேனா புருஷோத்தமோ நபிகீயதே சச்சா சர்வேஸ்வர ஏவ அந்யத்ர தத்குணலேஷ யோகாதௌ ஔபசாரிகா பகவத் சப்தவதி என்று சாரித்தருவது காணலாம். பிரம்மசப்தத்தை போலவே பகவத் சப்தமும் புருஷோத்தமனையே சொல்லும். கண்ணன் கீதையில் தானே புருஷோத்தமன் என்கிறான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ந்தமரிகேதரா நாகவரியங்கமுத்சத்யா நாகதோ மதுராம் புரீம் என்று ரிஷி காட்டித் தருவதால் கண்ணனே நாராயணன். யார் ரிஷி? வியாச மகரிஷி. புருஷோத்தமன் பரமாத்மா பகவான் என்று தெரியலாம். பராசர மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பகவத் சப்தம் உண்மையில் நாராயணனை தவிர வேறு யாரையும் பேசாது. உபச்சாரத்துக்கு சிதறை சொல்லலாம் அத்தனை. ஏயப்பத்தனீக சமஸ்த கல்யாண குண சம்பூர்ணனான நாராயணன் தான் பகவத் சப்தத்துக்கு முக்கியார்த்தம் என்று காட்டித் தருகிறார். இதுவே பிராமணிகமான அர்த்தமாகும். நாராயண பரம் பிரம்மா கீதாசாஸ்திரே சமீரிதா என்று முதல் முன்னம் ஆளவந்தார் சாதித்த பகவத் தத்துவம் இதுவே. பகவத் தத்துவமும் அவனை தெரிவிக்கும் பக்தி யோகமும் ஈராவத்தியாயம் முதல் பேச்சப்படுகின்றன. ஸ்ரீ ராமபிரான் ஆத்மானம் மானுஷம் மன்யே என்றது தனது தெய்வத்தன்மையை மறைத்து போந்தான். கண்ணனோ தன் வாயினாலும் பிறர் மூலமாகவும் தனது மேலான தெய்வத்தன்மையை நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறார், வெளியிட்டு அருளினார். இது கீதையில் முக்கியமான பார்க்கப்படுகிறது. 7வது அத்தியாயத்தில் முதலில் பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா என்று தொடங்கி பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மகத்தத்துவமான புத்தி, அகங்காரம் என்ற 8 வகையான தத்துவங்களை சொல்லி இவை அபராப்பிரகிருதி மேலே ஜீவ சமூகத்தை பராப்பிரகிருதியை சொல்லி இவற்றை கொண்டு காரணவஸ்துவானத்தான் ஜெகத்வியாபாரத்தை செய்வதாக அகங்கிருத்துஹு அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயஸ்ததா என்று சொல்லிக் கொள்ளுகிறான் கண்ணன். மேலே ஏழு ஏழு மத்தப்பரதரும் நான்கு கிஞ்சிரஸ்தி என்கிறான். என்னிடம் மிக்கது ஒன்றுமே கிடையாது என்றும் மைசர்வனிடம் புரோத்தம் சூத்திரே மணிகனாயவா மணிகளான மாலையில் மணிகள் அவை கோர்க்கப்பட்டிருக்கும் நூலினால் தாங்கப்படுவது போல எல்லாம் என்னால் தாங்கப்படுகின்றன, எல்லாமே என்னால் தரிக்கப்பட்டு எல்லோ என் சொத்து என்று தெளிவாக சொல்லுகிறான். செல்வமுடையவனுக்கே மதிப்பெருகம். இவனை போல செல்வமுடையவன் யாருமே இல்லை. இங்கு கண்ணன் நிலை செய்வது என்னை வடிந்த எல்லா பொருள்களும் அச்சேதனங்கள் ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய சொத்து ஒன்றும். இவை எல்லாவற்றையும் உலகில் உண்டாக்குவன் நான், சிருஷ்டிகர்த்தா 2. இவற்றை அழிப்பவனை நான் எடுத்து விடுகிறேன் 3. அகமே பரந்தத்துவம் கண்ணல்லால் தெய்வமில்லை என்கிறபடி என்னிலும் உயர்ந்தது எதுவும் இல்லை 4. எல்லா பொருள்களிலும் ஆத்மாவாக இருந்து நான் அவற்றை தரிக்கிறேன் 5. அந்தர்யாமியாக இருந்து நடத்துகிறேன். இப்படி 5 விதமாக தன் பெருமைகளை அருளிச் செய்கிறான். பக்தி என்பது உயர்ந்தவன் விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் பிரீத்தியாகும்.
தானே எல்லாரை காணிலும் எல்லாவற்றை காணிலும் உயர்ந்தவனாகச் சொல்லிக் கொள்கிறான். 7ஆம் அத்தியாயத்துக்கான சங்கிரக ஸ்லோகத்தில் ஸ்வயாத்தாத்மியம் என்று ஆளவந்தார் பேசியது இது. இதுவே பகவத் தத்துவம் என்பது. பிரகிருதி எனப்படும் சரீரம் உள்ளிருக்கும் ஜீவாத்மாவையும் அந்த ஜீவனுக்காத்மாவாயுள்ள பரமாத்மாவையும் மறைக்கிறது. எங்குமுளன் கண்ணன் என்பதை காணவட்டாமல் தடுக்கிறது. ஆபாச பொருளான பிரகிருதி என உடல் தன்னையே போக்கிய பொருளாக காட்டி உண்மையில் போக்கியங்களான இன்சுவை விடைத்தான ஜீவ பரர்களை மறைத்து ஏமாத்துகிறது. பகவத் சரீரம் அப்ராக்கிருத்தம், கண்ணாடி செப்பு போல ஆத்மகுணங்களை விளக்கச் செய்யும். நமது உடல் பிராகிருத்தம், மண் செப்பு மாதிரி உள்ளுத்தவத்தை மறைக்கும் தன்மையுடையது. பிரகிருதி சம்பந்தம் விலகினால்தான் ஆத்ம சாட்சா்காரமோ பகவத் சாட்சா்காரமோ கூடும். முக்குணங்களும் கலந்த பிரகிருத்தியான மாயை என்னுடையது என்கிறார். விசித்திரமான மாறுபாடுகளை அடைவதால் இந்த பிரகிருத்தியை மாயா என்கிறது. இந்த பிரகிருதி சம்பந்தம் ஆகிற மாயை போக்கிக் கொள்ள நம்மால் ஆகாது. ஒரு குருவி கட்டிய கூட்டை நம்மால் பிரிக்கப் போகாது. கர்மானுகுணமாக சர்வசக்தியான பகவான் ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து பிணைந்திருப்பதை எப்படி விடுவிக்க முடியும்? என்னை சரண் புக்காருக்கு இது பிள்ளையை அறுப்பது கூடும் என்கிறான் கண்ணன். அதாவது பிரகிருதி சம்பந்தம் விலகும் என்றபடி. இங்கு சொல்லப்படும் பிரபத்தியின் சரணம் புகுதல் தன்மை என்ன? எம்பெருமானை அவன் திருமேனி குணங்கள் இவைகள் அன்புடன் விடாமல் மனத்தில் நினைக்க சிந்தனை செய்வது பக்தி யோகம். பக்தியில் முற்பட்டவனை அவனுடைய வினைப்பயன் தடை செய்யும். இத்தடையை விளக்கும்படி பகவானை சரணம் புகுவது ஓர் பிரபத்தி. இது பக்திக்கு துணை அங்கம் ஆகையால் அங்க பிரபத்தி எனப்படும். மேலே நந்தனாபவ, நத்பக்தோ பவ, மத்யாஜீ பவ, மாம் நமஸ்குரு இத்தியாதியின் தன்னை அடைவிக்கும் உபாயமாக பக்தியை கண்ணன் விதிக்கையாலே அதற்கு அங்கமாக இந்த பிரபத்தியை கொள்ள வேண்டும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விதா என்று விதிக்கப்பட்டு படும் பிரபத்தியை ஸ்வதந்திர பிரபத்தியாக தானே வேத்தை தெரிவிப்பதாக நமது ஆச்சாரியர்கள் நிர்வகித்துள்ளார். இதை அங்கி பிரபத்தி என்பதாம். நமக்கு பிரமேயம் 3: அச்சித்து, சித்து, ஈஸ்வரன் என்று. அச்சித்தை அனுபவிக்க விரும்பும் அதிகாரி ஐஸ்வர்ய காமன். புரிதான ஐஸ்வர்யத்தை விரும்பியும் எழுந்த ஐஸ்வர்யத்தை மீண்டும் பெற விரும்பியும் இவன் பகவானை உபாசிக்கலாம், பக்தி பண்ணலாம். இவ்விருவரையும் ஆர்த்தன் என்றும் அர்த்தார்த்தி என்றும் பகவான் குறிப்பிடுகிறான். சித்தை என பரிசுத்த ஜீவாத்மாவை அனுபவிக்க விரும்புபவன் ஜிக்ஞாசு என்னும் கேவலன். ஈஸ்வரனை அடைய விரும்பும் பகவத் பிராப்தி காமனான ஞானி என்கிறான். இப்படி வேறுபட்ட பலன்களுக்காக பக்தியை அனுஷ்டிக்கும் பக்தர்களை வேறுபடுத்தி காட்டி பக்த பேதா இவர்களுள் ஞானியின் சிறப்பை பலபடியால் பேசுகிறான். பிரபுத்தஸ்ய ஸ்ரேஷ்டியம் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. எல்லாம் கண்ணன் என்று இருக்கும் அப்படிப்பட்ட மகாத்மா மிகவும் கிடைப்பதற்கு அரியவன்.
மகாத்மா எல்லாவற்றை எல்லா எல்லையற்ற உயிர் உடையவன் என்றவனை பகவானே சொல்வதால் சர்வஸ்மாத்மனான தந்திரம் உயர்ந்தவனவன் என்று அபிப்பிராயப்படுவது தெரிகிறது. இப்படிப்பட்ட ஞானி எனக்கு ஆத்மாவாக உள்ளான் என்கிறான். அந்த பிரவிட்ட சாஸ்தாதனானாம் சர்வாத்மா என்றும் எஸ்ய ஆத்மா சரீரம் என்றும் ஸ்ருதிகளில் சொல்லியபடி கண்ணனெம்பெருமான் அன்றோ எங்கும் ஆத்மாவுடன் இவருக்குருவன் ஆத்மாவாக முடியுமோ என்னில் இது என் மதம், என் அபிப்பிராயம் என்கிறான். சாஸ்திரம் இது என்பதில்லை, என் மதவிதி என்றபடி. இதனால் ஞானி எம்பெருமானுக்கு தாரக வஸ்து என்பது தெளிவாகிறது. மகாத்ம பெருமாம் அவலோக்கியதாம் நயா க்ஷணேபிதே எத் விரோதி துஸ்ஸஹா என்று வேண்டுகிறார் ஆளவந்தார். எந்த மகாத்மாவை விட்டு பிரிதல் ஒரு க்ஷணமும் உனக்கு பொறுக்க முடியாததாயிருக்குமோ என்கிறது. இந்த நிலை ஞானி பகவான் இருவருக்கும் உண்டு. ஒருவருக்கொருவர் தாரகம் என்ற கருத்து. பிராட்டியை பிரிந்து பல நூற்றாண்டுகள் பெருமாள் தரித்திருந்தார். ஆனால் லக்ஷ்மணனை பிரிந்திருக்க அவருக்கு இயலவில்லை. இளைய பெருமாள் தன்னுடைய சூரிக்கு முன்னர் எழுந்திட பெருமாளும் உடனே எழுந்தளினார். எம்பெருமானுக்கு சத்தாஹேது சமிருத்திஹேது என்று சிலரை வியாக்கியானங்களில் குறிப்பிடக் காணப்படுகிறோம். எந்திரன் பலனை நோக்கி பக்தி பெறுபவன் யாவரும் உதாரர்கள், உதாரா சர்வே வைத்தே என்கிறான். ஞானியை தவிர்த்து மற்ற பக்தர்கள் சமிருத்திஹேது புஷ்டியுடன் இருக்க காரணம். ஞானி சத்தாஹேது இருப்புக்கே காரணம், தாரகன் என்கிறது. ஞானி இருந்தால்தான் இவன் உண்டு, இல்லையேல் இல்லை. ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு மூவரும் பலன் கிடைக்கும் மட்டிலே பலப்பிரதனான எம்பெருமானிடம் பக்தி உடையவராயிருப்பர். பலன் கிட்டியதும் எம்பெருமானை விட்டு பிரிந்து பலனை புரிப்பவர்கள் இவர்கள். ஞானி பகவானையே பலனாக விரும்புபவர், ஏகபக்தி. ஆகையால் இவருக்கு பலனும் பலப்பிரதனும் ஒன்று. ஞானிக்கு நான் மிகவும் பிரியன், நான் அவனிடம் பிரீத்தி வெல்லவனே என்று ஞானியின் அன்பை பெரிதுபடுத்தி சொல்லுகிறான் கீதையில். உண்மையில் எம்பெருமானுக்கு ஞானியிடம் உள்ள அன்பே பெரிது. வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வத்தது நம்மாழ்வார் நிலை. அவன் இவர் முன்னம் தோன்றி தான் என்னை முத்தப்பெறுகிறான். இவர் அவனை விழுங்கு முன்னரே இவரை நீர்ப்பண்டமாக்கி பெருகிவிட்டானாம். இது ஆழ்வாரே சொல்லும்படி. எல்லாவற்றையும் விட பெரிதான அதனில் பெரிய என்னவா ஆழ்வாரின் ஆசையை அவாவரச் சூழ் என்கிறபடி ஆழ்வாரை கொண்டான் பகவான். உண்டும் ஜோறு பிறகு நீர் தின்னும் பெத்தரி எல்லாம் கண்டன் மோசதேவன் சர்வம் என்கிறக்கும் அதிகாரி இவன் ஒருவரே. யாரு? ஆழ்வார். 8ஆம் இது 7 அத்தியாயத்திலே சுருக்கம். 8ஆம் அத்தியாயத்தில் ஐஸ்வர்யம், ஜீவாத்மஸ்வரூபம், எம்பெருமான் திருவடிகள், இப்படி 3 பலன்களை விரும்புபவர்களுக்கு அறியப்பட வேண்டியவையும் அனுஷ்டான கிரமங்களையும் வேறுபடுத்தி கூறுகிறான். அதாவது அவரவருக்கு இஷ்டமான பலத்துக்கு ஏற்றபடி எம்பெருமானை தியானித்தல், மரணகாலத்தில் அவனை நினைத்தல், உயிர் பிரிந்து செல்லும்படியை அறிந்து நினைத்தல், இவற்றில் அந்தந்த அதிகாரிக்கு ஏற்ப வேறுபாடிவத்தை பேத உச்சத்தே என்று விளக்குகிறது. 9ஆம் அத்தியாயத்தில் இது 8ஆம் அத்தியாயத்திலே சாரம். 9ஆம் அத்தியாயத்தில்
பஷ்யமே யோகமேஸ்வரம் என்று முன்பு சொன்ன யாத்தாத்மியத்தை பகவான் விவரிக்கிறார். இது மனுஷத்துவே பரத்துவம் மனித ரூபமாயிருப்பினும் பெருமேன்மையில் சிறிதும் குறைவற்றிருக்கும் பெருமை. இதை ஸ்வமாகாத்மியம் என்று 1ஆம் அத்தியாய சங்கிரக ஸ்லோகத்தில் ஆளவந்தார் அருளுகிறார். இங்கு பிரதான விஷயம் பக்தி ரூபா பிரகீர்த்திதா என்பது இதையே மத்தியபிஷ்கத்தின் சாரமாக ஷட்க சங்கிரக ஸ்லோகத்திலும் அருளிச் செய்கிறார். பக்தியைக கோச்சரஹா நாராயண பரம்பிரம்மா என்று சாஸ்திர சாரமாகவும் முன்னமேயே கீதா சங்கிரக ஆளவந்தார் காட்டியிருந்தார். பக்தி விஷயத்தில் அத்வைத விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்களுக்கும் அபிப்பிராய பேதம் உண்டு. ஒரு பழுதை கயிறு சிறுக்கு பாம்பாக தோற்றம். இது பார்ப்பவரிடமுள்ள தோஷத்தால் வருவது. இருப்பது பழுதைதான், பாம்பல்ல. பாம்பு வெறும் தோற்றமே. பழுதையை உள்ளபடி அறிந்தால் மற்ற எதுவும் இல்லை என்று தெளிவாக தெரியும். பிரம்மம் என பரம்பொருள் ஒன்றுதான் உண்மையில் உள்ளது. நாம் காணும் பொருள்களெல்லாம் பிரபஞ்சமெல்லாம் வெறும் தோற்றம், உண்மையில்லை. நம்மிடமுள்ள அவித்யை, உண்மை அறிவின்மை என்ற தோஷத்தால் ஏற்படுவது வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவமசி முதலான வாக்கியங்களில் பொருளை அறிவதன் மூலம் உண்டாகும் ஞானத்தால் அவித்யை விலகி பிரம்மமே உண்மை, மற்றெல்லாம் வெறும் தோற்றம், உண்மை இல்லை என்று அத்வைத்தம் ஒன்றே உண்மை வெளிப்படும். அத்வைதிக்கு கர்மானுஷ்டானம் வேண்டாம். ஜீவாத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் என்று 2 விஷயங்களில் தனித்தனியாக கிடையாது. அவித்யா சம்பந்தத்தால் பரமாத்மா தன்னை ஜீவாத்மாவாக பிரமிக்கும் நிலை உண்டாகிறது. தத்துவமசி வாக்கியத்தில் உண்மை பொருள் உணர்ந்தால் இந்த நிலை மாறி 2ம் ஒன்றே என்று தெளிவு பெறுகிறது. ஆனால் ஆளவந்தார் பக்தியே கீதையில் சாரமாக பேசப்படுவதாக வலியுறுத்துகிறார். இதுவே மத்தியமேற்க சாரம், சாஸ்திர சாரமும் கூட என்று காட்டி எழுதுகிறார். மன்மனா பவ மத்பக்தோ பவ மத்யாஜீ பவ மாம் நமஸ்குரு என்று பக்தி எம்பெருமான் உபதேசிக்கிறான். எந்திரம் மிகவும் அன்புடையவனாக பக்தியுடையவனாக ஆவாய், அன்புடன் என்னை வணங்கு என்று சொல்லி இதற்கு பலன் மாயை வேஷ்யசி மாமை வேஷ்யசி என்னையே வந்தடைவாய் என்பான். பக்தி என்பது உயர்ந்தவன் விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் அன்பு என்று முன்னமே கண்டுள்ளோம். இங்கு சொல்லப்படுவது சதா மரணம் பண்டகை. இதை அன்புடன் செய்ய வேண்டும். கம்சன் மாரீச்சன் போல்வார் சதா பெருமாளை மரணம் செய்கிறார். பயாத் கம்சஹா என்கிறபடி இவர்கள் மனத்துக்கு அடி அன்பல்ல. மாரீச்சன் விக்ஷே விக்ஷே ரமிஷ்யாமி ஸ்ரீகிருஷ்ணாஜனாம்பரம் என்று பெருமாளிடம் பயம் தர்சன சாட்சா்காரமே பண்ணி வைத்தது. சிசுபாலனும் கண்டனம் அத்தானம்மான் செய்முறை. இருப்பினும் கண்ணனிடம் தேசத்தால் சிசுபாலன் அவனையே நினைப்பது, வயது போவது என்றபடி போது போக்கினான். இங்கு விதிக்கப்படும் பக்தி மற்ற விஷயங்கள் கலசாமல் அவனையே நினைப்பதாகும். கண்ணனே புருஷோத்தமன், தேயப்பத்தினேகன், கல்யாண குணைக்க பூர்ணன், பரமாத்மா நாராயணன் என்றறிந்து சிந்திக்கும் சிந்தனை போக்கியமாயிருக்கும். அனன்ய சேத்தஸ் மத்தரேதையும் கலசாமல் நினைப்பது அவசியம். பிரீத்தியுடன் சிந்தனை அவசியம். நித்திய கர்மானுஷ்டானம் மனத்தை தூய்மைப்படுத்தும். பரிசுத்த மனத்துடன் தைலதாரை போலே இழுவிடாமல் பக்தி ரூபாவன்னமான பஜனம் தேவை.
மத்யாஜி என்று இச்சையான திருவாராதனத்தை சொல்லுகிறது. கண்ணன் ஆராதனை கிரியன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேட்சதி தத்தகம் பக்தி பகிதம் அஷ்ணான் பிரேதாத்மனா என்று கண்ணன் திருவாக்கு. இலை, பூ, பழம், நீர் இவைகளை அன்புடன் சமர்ப்பித்தால் அவன் ஆசையுடன் சுவீகரிக்கிறான். இந்த திருவாராதனத்தில் மிச்சத்தையே நாம் புதிக்க வேண்டும். ஒரு தாய் தன் செய்யிடம் ஒரு பலனை எதிர்பாராமல் உண்மையான அன்பு காட்டுவது போலா நாமும் பகவானிடம் அன்பு செலுத்த வேண்டும். மாம் நமஸ்குரு அன்புடன் வணங்குவாய். பெருமாள் எழுந்திடும் போது சத்தம் எப்படிப்பட்டதாயினும், ஸ்தலம் எப்படிப்பட்டதாயினும் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு வணங்க வேண்டும் என்று பாஷ்யக்காரர் பரிஷ்கரித்துள்ளார். இங்கு சொல்லப்பட்ட மன்மனாபவா பக்தி சர்வாதிகாரம். யாரும் கண்டனை அன்புடன் மனதம் பண்ணி புஜித்து பூஜித்து நமஸ்கரித்து நற்கதி அடையலாம். குலந்தாங்கு ஷாரிகளில் பிறந்தவர் பாபயோனையா சாங்கர பிறப்புடன் யாராயினும் பக்தியின் மூலம் அவனை அடையலாம். யோக ரகசியத்துடன் வேதத்தில் சொல்லப்பட்டு வேதம் பயின்றவருக்கே அதிகாரம் உள்ள பக்தி யோகம் வேறு. நமது தரிசனத்தில் குறுகை காவலப்புடன் யோக ரகசியம் மறைந்து விட்டது. இந்த யாவரும் பக்தி பண்ணி இங்கு யாவரும் பக்தி பண்ணி மேலான கதியை அடையலாம் என்று சொல்லவுள்ளது மிகவும் முக்கியம். மேலும் பரமபுருஷன் வேறு, அவனிடம் பக்தி பண்ணும் பக்தன் வேறு, என்னையே அடைகிறாய் என்று பலன். இதனால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றல்லா என்பது தெளிவு. அத்வைதம் சித்தாந்தமல்லா என்று தேறித்து ஐக்கிய ஞானத்தால் முக்தி என்னும் அத்வைதத்தில் கீதை காட்டும்படியான பக்திக்கு இடமில்லை. தன்னை அடைந்தவனுக்கு முறுவிருப்பு கிடையாது என்று ஸ்பஷ்டமாக அருளி செய்துள்ளான் கண்ணன். 9ஆம் அத்தியாயத்தில் முக்கியமாக பக்தி ஸ்வரூபம் கூறப்பட்டது. என்னையே அடைவாய் என்று பலன் கூறப்பட்டது. அத்வைதிகளுக்கு மோட்சம் என்பது பரபிரம்மமாகவே ஆய்விடுகை. என்னை அடைவாய் என்று சொன்னவன் அடைந்தவன் பரிமாற்றத்தை விவரிக்கவில்லை. அவன் தனது ராசிக்கத்துக்கு சேர பரிமாறுவான் என்பதில் ஐயமில்லை. பகவத்கீதையில் 2வது சர்க்கத்தில் சாதிக்கப்பட்டுள்ள அர்த்தங்களின் விவரணம் தொடங்குகிறது. 9ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகம், ஞான யோகம் இவைகளை காட்டிலும் பக்தி யோகத்தில் சிறப்பை சொல்லி பக்தி அதன் அங்கங்களுடன் கண்ணனம் பெருமான் விவரித்தார். பக்தி விண்டாகி வளர்வதற்கான வழிகளையும் பக்திக்கு விஷயமான தனது பெருமேன்மைகளையும் விரிவாக அருளி செய்கிறான் மேலே. அதையும் பக்ஷியாமி ஹித காம்யா என்கிறார். 10 நீ ஆத்ம நலனை பெற வேண்டும் என்று விருப்பத்தினால் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறான். தொடர்மானுஷ்டானமான கர்மானுஷ்டானத்தினால் சித்த சித்தி மன தூய்மை உண்டாகி இதன் மூலம் ஆத்மா பரமாத்மா இவரை பற்றி அறிவு ஏற்படும். பகவத் தியானம் சாட்சா்காரம் என்பதை காட்டப்பட்டுள்ளது கண்டோம். 10-12 அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை மத்தியமிக சாரா சங்கிரக ஸ்லோகத்தை கொண்டு மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்மியா அனுபவிப்போம். பகவானிடம் மனதை லயிக்க வைத்து அன்புடன் சிந்திப்பது பக்தி என்று காட்டப்பட்டது 9ஆம் அத்தியாயம். பக்தி உண்டாகி வடர சில சாரமான விஷயங்களை பேசித்து ஒரு விஷயத்தில் பக்தி
அன்பு உண்டாக அங்கு அழகு, குணம், செல்வம் முதலான மேன்மைகளில் சிலவோ பலவோ இருக்க வேண்டும். சகல்யாண குணானந்தியா என்று காட்டியபடி இவன் எல்லையற்ற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம், இவன் செல்வமே அளவிடுபடியானது, மலர்வுகள் விரும்பும் நவரும் பெருநதைகள் என்கிறபடியே ஸ்ரீ மகாலட்சுமியே இவனை ஆர்வத்துடன் விரும்புவதால் சமிருத்திக்கு குறைவே இல்லை. ஏதாம் விபூதிம் யோகஞ்சா மமயோ வேத்து தத்வத்தஹா என்று கண்ணன் தானே சொல்லும்படி இருக்கு. இங்கு விபூதிகளை, ஐஸ்வர்யங்களை ஆளும் சக்தியும் ததனுகுணமான கல்யாண குணங்களும் சொல்லப்படுகின்றன. ஐஸ்வர்யம் என்பது நியமன சாமர்த்தியம், ஆளும் சக்தி. நான் அசையா நாடசையும் என்ற பொருளும் இதற்கு புண்ணிகன்முகமாக வாய்க்கிறது. இது சில கால விசேஷங்களில் மட்டும் பொருந்தும். இது இவர்களுக்கு சுவாபாவிகமான ஏற்பட்டதென்று. விபூதி என்றால் ஐஸ்வர்யம். அந்த பிரவிச்சாஸ்தானாம் சர்வாத்மா என்று ஸ்ருதி எல்லா ஆத்மாக்களினுள்ளும் புகுந்திருந்து ஆண்டு நடத்துவன் சர்வேஸ்வரன். சாஸ்தா என்ற பெயர் இவன் ஒருவனுக்கு மட்டுமே பொருந்தும். தெய்வமான பொருள்களில் உள்புகுந்திருந்தாலும் அவற்றின் தோஷம் இவன் மேல் தட்டாது. யோபேத் யுகவத் சர்வம் தத்வத்தஹா உள்ளபடி அறிபவன். இந்த உண்மை நஞ்ஞானம் ஸ்ரீகீதையில் 10ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்படுகிறது. அதாவது நாராயண சப்தார்த்தம். நாராயண சப்தம் வெளிப்படையாக அப்படியே காணப்படாலும் விடினும் அச்சொல்லின் உண்மையான பொருள் 10-11 அத்தியாயங்களில் பேசப்பட்டுள்ளது. பரமாத்மா பரபிரம்மம் எப்படி சத்தியமோ அப்படி அவனுடைய ஐஸ்வர்யமும் குணங்களும் உண்மை என்று அறிய வேண்டும். அர்ஜுனனம் சர்வமேது திருத்தம் மன்யே என்மாம் ரிதி கேசவா கேசவா என்னிடம் நீர் சொல்லுவதெல்லாம் முற்றிலும் உண்மை என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி முன் சொன்னதை இன்னும் விரிவாக விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் பூயகா கதையா சொல்லும்படி பிரார்த்திக்கிறேன். விபூதிகளும் குணங்களும் உண்மையாக உண்டு என்பதே நாரசப்தார்த்தம். ஈசனம், சாசனம், நியமனம் மூன்றும் பரியாயம். ஒன்று, எல்லாவற்றிலும் ஆத்மாவாக இருந்து சத்தையை பேணி நடத்தி எம்பெருமானுக்கு சுவாபாவிகமான எப்போதும் உள்ள தேஜஸ் குணம் ஒரு காலத்தில் வந்தேறுகின்றார். இவ்வுலகில் நியமன சக்தி சாமர்த்தியங்கள் சிதற்கு கர்மானுகுணமாக வாய்க்கிறது. பகவானுக்கு இந்த தேஜஸ் ஸ்வதசித்தம் தானாக உள்ளது. இவருடைய ஈசனத்துக்கு காரணம் எதுவும் கிடையாது. நான்யோ ஹேது வித்யதே ஈசனாய என்று ஸ்ருதி. சுவாபாவிகி சுவாபாவிகி ஸ்நேகவிலக்கிரியாச்சா என்றுமே ஓதித்து. சுவாபாவிகம் என்றால் விஷயமுள்ளவளவும் பிரியாமல் அமைந்திருக்கும் இயல்பு எப்போதும் உள்ளது. லோகத்தில் ஒருவரிடம் மற்றவன் ஈடுபடும் குணம் முதலியவற்றை குணாபாசம் என்னலாம். கல்யாண குணபூர்த்தி எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு. அகம் சர்வஸ்ய பிரபவஹா மத்த சர்வம் பிரவர்த்ததே. எல்லா பொருள்களுக்கும் காரணம் நான். அவைகளின் பிரவிற்த்தி நிவர்த்திகளுக்கு எல்லாவித செயல்களுக்கும் நானே காரணம் என்கிறான் கண்ணன். எல்லாவற்றிற்கும் சிரஷ்டா கண்ணன். சமஸ்த பதார்த்தங்களும் கிருஷ்ணாதீனம். வாதீனத்தில் சேதனா சுரூப பிரவருத்தி பேதம். தன்னை விழுந்து எல்லாவற்றினுடைய சிருஷ்டி, ஸ்திதி, அழிவு, பிரவருத்தி, நிவர்த்தி எல்லாமே அவனிட்டு வழக்காயிருக்கும். இதை உள்ளபடி தெளிவாக அறிவதற்கு திருடமான பக்தி யோகம் சித்திக்கும்.
சோவிகம்பியேன யோகேன யுஜ்யத்தே நாத்திர சம்சயா. ஸ்ரீ கீதையில் 10-11 அத்தியாயங்கள் உயிரானவை. இவற்றுள் 10ஆம் அத்தியாயம் சிறந்தது. தேஷாம் சரதயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததானு புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. எப்போதும் என்னுடனே கூடியிருப்பதையே விரும்பி அன்பு செலுத்துமவனுக்கு பக்குவதசியை உண்டாக்கி தருகிறேன். பாஷ்யக்காரர் பிரீத்திபூர்வகந்தராமி என்று அன்வைத்து, பிரீத்தியை முன்னிட்டு பக்தி செய்யும் பக்தி யோகத்தை நான் பிரீத்திபூர்வகமாக கொடுக்கிறேன் என்று பொருள் அருள்வர். புத்தி யோகமாவது சாட்சாத்கார தசையில் உள்ள பக்தி, பகவானை கண்கூடாக காணும் நிலையிலுள்ள பக்தி. இதற்கு அடுத்த நிலை மோட்சம். இந்த பக்தி நிலையை பகவான் பரம பிரீத்தியுடன் தன் பெயராக உண்டாக்கி தந்தடையனானாம். அஜ்ஞான வழியாக ஏற்படுவது வினை கர்மா. கர்ம வழியாக புத்திமயங்கி விஷயப்பிராவண்யம் சப்தம் முதலான விஷயங்களை சுவைக்க ஆசை உண்டாகிறது. இது பக்தியை வளரவிட்டாமல் தடுக்கும். இதை போக்கி பக்தியை வளர்க்கிறேன் என்கிறான் பகவான். தனது குணங்கள், திருமேனி இவற்றுடன் தன்னை பக்தனது மனம் கண்ணுக்கு விஷயமாக ஆக்கி கொடுத்து இதர விஷயங்களின் பத்தின்மையை வைராக்கியம் பிறப்பிக்கிறான் பகவான். உறங்காவில்லை என்னும் மல்லன் வீதியில் பலருக்கான தனது மனைவிக்கு நடபாட ஆடை ஈர்த்து குடிபிடித்து சுஷ்கூஷைகள் பண்ணி போவதை தற்செயலாக உடையவர் கண்டார். இந்த ஆழ்ந்த காமம் பகவத் விஷயத்திலாகில் இவர் பிழைத்து போவதே என்று சுவாமி மனதில் இரக்கம் தோன்ற தமது கேவல கிருமையால் பகவான் அவருக்கு தன் திருமேனி குணம் இவைகளை காட்டி அருளுப்படி பண்ணார். வில்லிக்கு விஷய வைராக்கியம் ஏற்பட்டு பிள்ளைவரங்கா வெள்ளிதாசராக உயர்ந்தார் என்று வரலாறு. பரபிரம்ம பரந்தாம பவித்திரம் பரமம் பவான். தேவரீர் பரபிரமமாகவும் பரஞ்சோதியாகவும் பரம பாவனமாகவும் வேதங்களில் சொல்லப்படுகிறேன் என்கிறான் அர்ஜுன். புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம். தேவரீரியே என்றும் உள்ள திவ்ய புருஷனாகவும் எங்கும் பரந்துள்ளவனாகவும் பிறப்பிலியாகவும் எல்லா ரிஷிகளும் கூறுகிறார்கள். நீயும் அப்படியே கருதுகிறாய். பரம்பிரம்மா என்பதால் உயர்ந்த பிரம்ம ஒன்றுண்டு என்றும் சுகடம் ஒன்றுண்டு என்றும் சொல்லுவர். பெயர் உருவம் குணம் இவ அற்ற பரபிரம்மே உண்மை. பெயர் முதலியவைகளால் வேஷப்படும் தெய்வம் மெய்யானது என்பர். பரம்பிரம்மா என்பது சுகுண பிரம்மத்தை தாழ்ந்ததை வியாவர்த்தித்து வேறுபடுத்தி மேலான நிர்குண பிரம்மத்தை சொல்லுகிறது என்பது அவர்கள் வாதம். நாராயண பரம்பிரம்மா ஆத்மா நாராயண பரஹா என்று ஸ்துதி ஓதுகிறாலே நாராயணனே பரமாத்மா பரபிரம்மம் என்பது சித்தம். பிரம்மம் நிர்குணம் என்று ஸ்துதி சொல்லுவது ஹேகுணரகிதம் தாழ்மையான குணமில்லாதது என்பது பத்தி. நீயே பரமமான பிரம்மம் என்று நீயே சொல்ல கேட்டேன். இதை சத்தியம் என நம்புகிறேன் என்கிறான் அர்ஜுனன். ஸ்ரீ கீதை அத்வைதத்தை ஆதரிக்கவில்லை என்பது தெளிவு. மேலே கண்ணன் தன் பெருமைகளை பறக்க ஒழிக்காமல் பேசுகின்றான். அந்தரேகதீஷ்யாமி விபூதி ஆத்மனஹா சுபாஹா. என்னுடைய மங்களமான ஐஸ்வர்யங்களை சொல்லுகிறேன் கேளாய் என்று கூறுகிறான். இதன் விரிவுக்கு எல்லை இல்லை. குறிப்பாக சிலவத்தை சொல்லுகிறேன் என்று பீட்டிகிறான். இந்த அந்தா ஐயோ என்று மிகுந்த மகிழ்ச்சியை காட்டும்.
இந்த ஷல் அளவற்ற துன்பம் தோன்றும் போதும் அளவற்ற இன்பம் தோன்றும் போதும் வாயிலிருந்து தானாக அவசரமாக வரும். செய்யவாயையோ என்னை சிந்த கவர்ந்ததுவே என்று ஆழ்வார் திருவார். அவரின் மட்டிலா மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை காட்டும் உள்ளும் புறமும் ஒத்து உன் பெருமைகளெல்லாம் உண்மை என்று நம்புகிறேன். அவற்றை எனக்கு விரிவாகச் சொல்லு என்று கேட்கும் அதிகாரி ஒருவனை பெறுவதே என்று கண்ணனுக்கு பரம சந்தோஷம். சர்வஜனும் சர்வசக்தியுமான என்னால் கூட என் ஐஸ்வர்யங்களை விபூர்களை பூராவாக சொல்லி தலைக்கட்ட முடியாது என்கிறான் 10:9. அகமாத்மா சர்வபூதாசயஸ்திதா என்று தொடங்கி அர்ஜுனா எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் உள்ள ஆத்மாவாக உள்ளேன். அவைகளில் படைப்பு, ரட்சணம், முடிவு எல்லாவற்றுக்கும் நானே காரணமாக உள்ளேன். தனது விபூதிகளை பலபடியாகச் சொல்லி நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம், என்னுடையது மங்களமான ஐஸ்வர்யங்களுக்கு எல்லையே இல்லை. என் சக்தியின் சிறு பிரகிரியால் இந்த ஜெகத்தை தரித்து இருக்கிறேன் என்கிறார். இவைகளால் தேர்வது நாராயண சப்தத்தின் அர்த்தம். நாரமானா நித்திய வஸ்துக்களானா உண்மையுள்ள பல பதார்த்தங்களுக்கு இருப்பிடம் கண்ணன் என்று ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டது. ஈ நாராயண ஸ்ரீமான் கைரார்ந்தவர்கேதனா நாகவரீங்கம் உச்சரிச்சா சாகரோ முதலாம் பிரேம் என்பதனால் வடமதுரையில் வந்துரித்த கண்ணனே ஸ்ரீமன் நாராயணன் என்று காட்டப்பட்டது. இங்கு கண்ணன் நாராயண நாமாவை சொல்லாமல் தான் அதற்கு பொருள் என்பதை தெளிவாக காட்டி வருகிறான். அகமாத்மா என்று தன்னை சர்வபூதாந்தராத்மாவாக அலர்ச் செய்துள்ளது மிக முக்கியமானது. இங்கு சர்வபூத சப்தம் எதை குறிக்கும் என்றில் தேவ, மனித, பசு, பட்சி, செடி முதலான எல்லா விதமான சரீரங்களையும் அந்த சரீரத்தை மட்டும் குறிக்கும். இவைகளில் இதயம் உண்டு. இந்த இதயத்தில் ஆத்மா நான். இப்படி சொல்வது அத்வைதம் மதம். எல்லா ஜீவராசிகளிடம் ஒரே ஆத்மா உள்ளது என்பது இந்த மதம். மேற்சென்ன சரீரத்தை மட்டுமல்லாமல் அவைகளில் உயிராக இருக்கும் ஜீவாத்மாவையும் சேர்த்து சொல்லி இந்த ஜீவாத்மாக்களை உள்ளனவாக செய்யும் அந்தராத்மானான் என்று பகவான் சொல்லுகிறான். இது விசிஷ்டாத்வைதம். 1-2 என்று இலக்கமிட்ட அபிப்பிராயங்களில் இது சர்வபூத சப்தத்தை சரியாக விளக்குகிறது. இதற்கு விடையை 13வது அத்தியாயத்தில் கண்ணனை காட்டி தருகிறார். இந்த சரீரம் க்ஷேத்திரம் எனப்படும். இதை அறியும் ஜீவன் க்ஷேத்திரஜன் என்று சிறந்த அறிவாளிகள் கூறுவர். எல்லா சரீரங்களில் உள்ள ஆத்மாவாகவும் என்னை அறிவாய் அர்ஜுனா என்பது கண்ணன் திருவாக்கு. மேலிட பார்த்தால் இங்கு அத்வைத பொருளை தோற்றம். செத்து ஊன்றி பார்த்தால் இது சரியில்லா என்று விளங்கும். ஆத்மாவாகவும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆத்மாவாக என்னை அறிவாயாக என்றால் போதும். சரீரத்தை க்ஷேத்திரம் என்று குறிப்பிட்டு அது அறியும் ஜீவனை க்ஷேத்திரஜன் என்று சொல்லி க்ஷேத்திரஜன் ச அபிமாம் வித்தி என்று க்ஷேத்திரஜன் ஆகவும் என்பவனேன். இந்த கேள்விக்கு விடையளிக்க ஸ்ரீ கீதையிலேயே முன்னும் பின்னும் பார்க்க வேண்டும். 7ஆம் அத்தியாயத்தில் பூமிராபோனலோ வாயு என்று தொடங்கி 8 விதமான அசேதனங்கள் 8 விதமாய் பிரிந்துள்ள பிரகிருதி தனக்கு பரதந்திரமாய் நியாயமாய் உள்ளதை சொல்லி இதை அபரா தாழ்ந்தது என்றும் இதிலும் வேறுபட்டது இதை காட்டிலும் மேலானதுமான பராம் பிரகிருத்திம் ஜீவபூதாம் ஜீவாத்மா உயர்ந்தரத்வம் எனக்கு நியாயமாய் உள்ளது என்று கூறுகிறான். பின்னர்
15ஆம் அத்தியாயத்தில் உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மே துதாகிருத்தா என்று ஜீவாத்மாக்கள் என்றும் அந்நியனாய் வேறுபட்டவனாய் வேறுந்தவனாய் புருஷோத்தமனாய் பரமாத்மாவாய் ஒருவன் இருப்பதை சொல்லி இவன் விலகிலுள்ள அனைத்திலும் உள்நுழைந்து அவைகளை நியமித்து தரிப்பதாக சொல்லுகிறான். வேதாந்தமும் பரமபுருஷனை பற்றி சொல்லும் போது எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று சேத்தனம் அச்சேதனம் இவற்றை அவனுக்கு சரீரமாக சொல்லி இவர் துள்புகுந்து நியமித்து நடத்துவதாக சொல்லுகையாலே அச்சேதனமும் அவனுக்கு சரீரமாய் உள்ளது, சேத்தனமும் அவனுக்கு சரீரமாய் உள்ளது என்பது விளங்குகிறது. சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்தே சொல்வது விளக்கில் உள்ளது. ஒருவனே இங்கு வா என்று நினைத்தால் ஒருவரு சரீரமும் அதனுள் உள்ள ஆத்மாவை அன்றோ, ஒன்றை பிரிந்து மத்து வராதன்றோ. சரீரம் ஆத்மா இரண்டுமே அவனிட்டு விளக்காயிருக்கும். 10ஆம் அத்தியாயத்திலும் எல்லாவற்றிலும் நான் ஆத்மா அகமாத்மா என்றும் அசைவதையோ அசையாததோ என்னை பிரிந்து எதுவுமில்லை, சராச்சரம் பூதம் மயாவினா ந அஸ்தி என்றும் எல்லாவற்றையும் எனது சக்தியின் ஏகதேசத்தினால் தரித்து நியமித்து நடத்துகிறேன் என்றும் 10:42 சொல்லி நடுவே ஆதித்யானாமகம் விஷ்ணு என்பது போலே பலவற்றை சாமானிகரணமாகச் சொல்லி வைத்தான். இவத்தால் எல்லாம் தேறிய பொருளாவது எல்லா அச்சேதன பொருள்களில் நான் ஆத்மாவாக இருப்பது போலா எல்லா சேதன வஸ்துக்களிலும் நான் ஆத்மாவாக இருந்து நடத்துகிறேன். இதுவே சரியான அறிவு. க்ஷேத்திரஜாபி என்றவிடத்து அபி என்பதால் வலியுறுத்தப்படுவது இவ்வத்தனை. 10வது அத்தியாய இறுதியில் எங்கெங்கெல்லாம் நியமசாமர்த்தம் உள்ளதாக பார்க்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் கிருஷ்ண சம்பந்தம் உண்டு. அந்த நியமன சக்தி சர்வசக்தியின் அம்சம் என்று அறிவாயாக என்கிறான். இப்படி தன் பெருமைகளை பறக்கச் சொல்லி இப்பெருமைகளை உள்ளபடி அறிவதால் தன்னிடம் பக்தி உண்டாகி வளரும் என்கிறான். மிக உயர்ந்த விஷயத்திலும் தாழ்ந்த விஷயத்துக்கு பக்தி உண்டாவது இயல்பென்றோ. ஒரு சொல்லின் சப்தார்த்தத்தை கேட்டு அறிவதை விட அதை நேரில் பார்த்தருவது இன்னமும் விசேஷம். கண்ணன் தனது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்ட கண்ணனே எல்லாம் எல்லாம் கண்ணனே என்று நாராயண சப்தத்தின் அர்த்தத்தை பிரத்யக்ஷமாக கண்கூடாக கண்ணன் காட்டி தர கண்டான். கண்டது 11ஆம் அத்தியாயத்தில் வேதப்படுகிறது. ஸ்வயாதாத்மியா மாஹாத்மியா என்றும் பாட்டம். சாட்சாத்காராவலோகனம் என்று ஆளவந்தார் 11ஆம் அத்தியாய சாரமாக அளித்தார். தேவரீர் கிருப பண்ணினால் பார்த்து உஜ்ஜீவனம் தருவேன் என்று அர்ஜுனன் பிரார்த்திக்க மாம்ச சக்ஷுசினால் ஊரக்கண்ணால் காணவழியார் விஸ்வரூபத்தை திவ்யஷுஸை தந்து அனுகிரகித்து காட்டித் திரளுகிறான். அர்ஜுனன் கேட்கும் போதே நீரே படைப்பவர், பரிப்பவர், அழிப்பவர், எல்லா பொருள்களிலும் வேறுபட்டு நிற்பவர், சர்வஜ சர்வசக்தித்வ கல்யாண குணங்கள் முதலான எல்லாவற்றையும் பெருமைகளை உடையவர். உமக்கு ஒப்பாரும் உம்மை மிக்காரும் யாரும் இல்லை. இவைகளை நீரை உபதேசிக்க தெரிந்துள்ளேன், கேட்டு அறிந்துள்ளேன். இவை நிச்சயம் உண்மை என நம்புகிறேன். இவற்றை அடியேன் நேரில் காணும்படி அருள் புரிய வேண்டும் என்று கேட்க கண்ணனும் திவ்யசக்ஷை கொடுத்து தனது ஆதி அந்த மற்ற விஸ்வரூபத்தை காட்ட அர்ஜுனன் கண்டு வியந்து தனது பயத்தை தெரிவிக்கிறான்.
தான் கண்டபடி கண்ணனின் மகத்தான பெருமைகளை எல்லாம் சொல்லி, அதிருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரபிதிதம் மனோமே ததேவ மே தரிசய தேவரூபம் பிரசீட தேவேசி ஜெகன்னிவாசா என்று வேண்டுகிறான். இந்த விஸ்வரூபத்தை கண்டுகளித்தேன். என் மனம் பயத்தினால் மிகவும் நெருங்குகிறது. மனிதர்க்கு தேவர் போலா, தேவர்க்கு தேவனான தேவதேவனே, உலகங்களுக்கெல்லாம் இருப்பிடமான ஜெகன்னிவாசனே, எப்போதும் என் கண்ணுக்கு இலக்காகும் சௌமியமான உருவத்தையே காட்டி அருள வேண்டும் என்று வேண்டுகிறான். சகசிரபாகோ விஸ்வமூர்த்தி ஒரு சதுர்புஜ ரூபத்துடனே சேவை சாதித்திட வேணும் என்று வேண்டுகிறான். ஜெகன்னிவாசா விஸ்வமூர்த்தி என்னும் விழுக்களால் தான் கண்ட உண்மைகளை அப்படியே வெளியிடுகிறான் அர்ஜுனன். பிரம்மன் முதலான தேவர்களும் இந்த விஸ்வரூபத்தை தாங்களாகவே காண முடியாது. பகவத்கிருபையால் அவன் தரும் திவ்ய சிக்ஷுஸை கொண்டே காண முடியும். அவர்களும் அப்படி காட்டக் கண்டு அர்ஜுனன் பயந்தது போல பயந்து நடுங்கினார்கள் என்பதும் இவ்வத்தியாயத்தில் தெரிகிறது. அனந்தா தேவேஷா ஜெகன்னிவாசா त्वम् आदिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य वरन्निधानं त्वया ततं विश्वम् अनन्तरूप अनन्तवीर्य अमिर्विश्वक्रमस्तु अमितविक्रमस्त्वं सर्वं समाप्नोषि तथोसि सर्वः. அளவிடபடியாதவனே, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே, உலகங்களை எல்லாம் வியாபித்துள்ளவனே, நீயே ஆதி தேவனாய் புராண புருஷனாயிருப்பவன், இந்த விஸ்வத்துக்கு மேலான ஆதாரமாயிருப்பவன் நீயே. எல்லகானபடியான உருவத்தாய் இந்த விஸ்வம் அனைத்தும் உன்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அளவற்ற வீரியம் உடையவனே, அளவுடையான பராக்கிரமம் உடையவனே, உன்னை ஒடிந்த எல்லா பொருள்களையும் ஆத்மாவாக வியாபித்திருக்கிறால் நீயே எல்லாமும் ஆகிறாய். எல்லா பொருள்களையும் சொல்லும் சொற்களாலும் நீயே சொல்லப்படுகிறாய் என்கிறான் அர்ஜுன். எல்லாம் பிரம்மம், அந்த பிரம்மம் கண்ணனே, கரந்தெங்கும் பரந்துடன் என்பது அர்த்தம் இதுவே. அகமாத்மா குடாகேஷா என்று கண்ணன் சொல்வதன் பொருளும் இதுவே. பிரபஞ்சம் கிருஷ்ணமயம், உப்பு கரைந்த நீர் ஒரே உப்பாயிருக்கிறது என்றால் நீரும் உப்பும் ஒன்றாக விடாது. உப்பு நீரில் பூராவாகி வியாபித்துள்ளது. நீர் வேறு உப்பு வேறுதான். இதுபோல கண்ணன் விரகனைத்திலும் நிரம்பி இருக்கிறான் எங்குமிடம் கண்ணன். இப்படிப்பட்ட பரம்பொருளை கேவலம் பக்தியினால் பெற்றுவிட முடியுமா என்ற அர்ஜுனன் நெஞ்சில் கலக்கம் ஏற்படுகிறது. கண்ணன் வாக்கு பயத்தை போக்குகிறது. நாகம் வேரே தபசா நதானேன கச்சயிஜ்ஜயா திரஷ்டும் ந சக்கியः பக்தியா து அன்யயா சக்கியः அகம் ஏவம் விதோர்ஜுனா. வேதம், தபசு, தானம், யாகம் இவற்றால் நீ கண்டபடி நான் காண முடியாதவன். ஸ்வயம் பிரயோஜனமான பக்தியினால் மட்டுமே அறியவும் காணவும் கூடியவன். இது என் இயல்பு, இதை பற்றி விசாரம் வேண்டாம் என்கிறான் பக்தி சபரன் கண்ணன். பக்திக்கு கட்டுப்பட்டிருக்கை அவன் இயல்பு. பக்தியை பற்றி பேசுவிடங்களில் எல்லாம் கண்ணன் அரண்ய சப்தத்தை சேர்த்து சொல்லுகிறான். அரண்யாச்சிந்தயந்தோ மாம் ஏதனா பிரஜபாசரே. பூத்தனை விடப்பால் கண்ணனுக்கு இனித்தது. ஸ்தன்யம் தம் விஷமிஷ்ரம் ரசிமாசி ஜெகத்குரோஹோ என்று வியாக்கினான் ரிஷி. இந்த விஷம் கண்ணனுக்கென்றே வேறொருவருக்கும் அல்லாமல் அனன்யா இடப்பட்டது. அனன்ய பக்தி வேறு கலசாத ஸ்வயம் பிரயோஜனமான பக்தி அவனை இறங்கப் பண்ணுவது நிச்சயம். அவனை உள்ளபடி உணர்ந்து பார்த்து அடைய பக்தியே வேண்டுவது முதல் நிலை
அத்வேஷம். தரிசனத்துக்கு ஸ்மிருதி சந்தானம் வேண்டும். சாட்சா்காரங்களை அவனை ஏற்படுத்தி தருகிறான். புத்தியோகம் பிரீத்திபூர்வகம் தராமி என்று ஞானம், தரிசனம், சாட்சா்காரம் என்று 3 நிலைகளை பக்திக்கு 12ஆம் அத்தியாயத்தில் முதலில் அர்ஜுனன் ஜீவாத்மோபாசனம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் பெறுபவன், பரமாத்மோபாசனம் பண்ணி பகவத் சாட்சா்காரம் பெறும் பக்தன். இவர்களுள் யார் சிறந்தவன் என்று கேட்கிறான். இவர்களில் பின்னவன் அந்த பக்தனே சிறந்தவன் என்று கண்ணன் பதில். பக்தேஸ்ரைஷ்டியம், பக்தியின் மேன்மை ஞான யோகத்தினால் ஜீவாத்ம சாட்சா்காரம் பெறுவது சிரமமான காரியம். பக்தியினால் பரமாத்மாவை அடைவது எளிதான காரியம். பக்தி பண்ணுவது சுகமானது, சீக்கிரம் பலனளிக்கும். ஆச்சாரியன் அருளால் பரமாத்ம ஞானம் ஏற்பட்டவன் நியமத்துடன் பகவத் சிந்தனம் பண்ண வேண்டும். எம்பெருமானுடைய திருமேனி, குணங்கள் இவற்றை அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானத்துக்கு விஷயமாக்க வேண்டும். அனன்ய சேதா, வேறெதிலும் மனம் செல்லாமல் பரமாத்ம விஷயத்தை பிரீத்தியுடன் சிந்திக்க வேண்டும். இதற்கு அபியாசம் அவசியம். அதாவது திரும்ப திரும்ப முயன்று மனது வேறு விஷயங்களில் பாய்வது என்றும் திருப்பி பகவத் விஷயத்தில் செலுத்தி சிந்தனம் பண்ண வேண்டும். உபாயோக்தி என்றால் வந்த சங்கிரக ஸ்லோகத்தில் குறிப்பிடுவதாவது, என் பக்கலில் மனதை நிலைநிறுத்த இயலாவிடில் என்று கண்ணன் சொல்லுவது, இவன் பகவத் குணங்களை திரும்ப திரும்ப மரணம் பண்ண வேண்டும். இதில் ஒருபட முடியாவில் கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும். புஷ்ப கைங்கரியம், திருவிளக்கு கைங்கரியம், இப்படியாக அச்சா ஸ்தலங்களில் பண்ணக்கூடிய பல்வேறு கைங்கரியங்களிலும் ஈடுபடலாம். பாகவத கைங்கரியமும் பகவத் கைங்கரியமே. இப்படி பாகவத கைங்கரியங்களிலும் ருச்சி விளையாதுதல், தன்னையே ஜீவாத்மாவையே உபாசிப்பதில் ஈடுபடலாம். தத்பிரகாரஹா என்று ஆளவந்தார் குறிப்பிடுவது கர்மயோகமான முதல் நிலைக்கு வேண்டிய குணங்கள். எல்லா பிராணிகளிடமும் பகையற்று அன்பு செய்கை, எல்லாவற்றையும் சமமாக புத்தி பண்ணுகை முதலானவை. பக்தனிடம் அதிகமான பிரீத்தி பகவானுக்கு. அமிர்தம் போன்ற இந்த பக்தி யோகத்தினால் என்னை அடைவதையே சிறந்தவனாக கொண்டு ஊக்கத்துடன் என்னை உபாசிக்கிறவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களாக, மத்பராக பக்தாக அதீவமே பிரியாக என்ற இந்த ஷட்கத்தை கண்ணன் முடித்துக் கொள்ளுகிறான். அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம்.